வணக்கம். இது செய்தி மலரின் தேர்தல் களம் நிகழ்ச்சி. இன்று தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2026 தேர்தல் முடிந்து இன்று வாக்கு எண்ணிக்கை ஆரம்பித்திருக்கிறது. முதல் முறையாக இப்போ தபால் வாக்குகள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கின்றன. 4 முனை போட்டியாக இருக்கக்கூடிய இந்த சூழலில் பல்வேறு கேள்விகள் எழுகின்றன. யார் இந்த முறை யார் தமிழ்நாட்டை ஆளப்போவது, யார் மீண்டும் திமுக ஆட்சி மு க ஸ்டாலினா அல்லது எதிர்த்தரப்பில் இருந்து எடப்பாடி பழனிசாமியா இல்லை புது வரவான விஜய் அவர்களா, இல்லை 15 வருடங்களாக தேர்தல் களத்தை சந்தித்து வெறும் தோல்வியை மட்டுமே சந்தித்து மற்றும் வாக்கு சதவீதத்தை அதிகரித்து கொண்டிருக்கும் நாம் தமிழர் கட்சி சீமானா என்று பல்வேறு கேள்விகள் எழுகின்றன. இது நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இன்னும் ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்தில் அது தெரிஞ்சிடும். இந்த கள நிலவரத்தை பற்றி நம்மிடம் பேசுவதற்காக விவாதிப்பதற்காக சாமானிய மக்களின் குரலான நீட் நாராயணன் அவர்களை சந்திக்க வருகிறோம். வணக்கம் சார். வணக்கம். 2026 தேர்தல் முடிஞ்சு வாக்கு எண்ணிக்கை இந்த நாளுக்காக தான் ரொம்ப நாள் காத்துக்கிட்டு இருந்தோம் எல்லாரும். 8 நிமிஷம் ஆட்சி ஆரம்பிச்சு. ஆமாம், ஆரம்பிச்சு போய்கிட்டு இருக்கு. இப்போது இந்த தேர்தல் களத்தில் புதுசாக பல்வேறு கேள்விகள் எழுது, பல்வேறு கேள்வி எழுப்பியிருக்கு. முதல் முறையாக தேர்தலில் நிற்கக்கூடிய விஜய் அவர்கள் முதல்வர் ஆவாரா, அவர் ஜெயிப்பாரா? முதல்ல அது ஒரு கேள்வி தனியாக. இன்னொன்று, 2வது முறையாக திமுக ஆட்சிக்கு வராது அப்படின்னு ஒன்று இருக்கக்கூடியதை முறித்து ஸ்டாலின் வெல்வாரா அப்படின்னு. ஜெயலலிதா இல்லாத அதிமுகவை ஓபிஎஸ் இவங்கெல்லாம் யாரும் இல்லாத தனியாக நின்று எடப்பாடி ஜெயிப்பாரா அப்படின்னு. முதல் முறையாக நாம் தமிழர் கட்சி சீமான் சட்டமன்றத்துக்கு போவாரா? 2 முறை கவர்னராக இருந்து இன்னைக்கு திருப்பி இந்த மயிலாப்பூர் தொகுதியில் நிற்கிற தமிழிசை தாமரை மலருமா? இந்த மாதிரி பல்வேறு கேள்விகள் இந்த இதில் இருக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது பல்வேறு கேள்விகள் பார்த்தீங்கன்னா, அது இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி முடிஞ்சு இப்போ இந்த தேர்தல் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் போன தடவை பார்த்தீங்கன்னா 36% ஓட்டு வாங்கி தான் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைத்தது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இதே பிஜேபி கூட்டணி 33% தான் வாக்கு வாங்கியது. போன எம்பி தேர்தலில் பார்த்தீங்கன்னா 44% இந்த 2 கட்சியும் சேர்த்து. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா இப்போ விஜய் போன தடவை கிடையாது, இப்போ விஜய் புது வரவு. இந்த புது வரவு விஜய்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த 44% பிஜேபி அதிமுக கூட்டணியில் அந்த புது வரவு விஜய் ஒரு 6% ஓட்டை பிரிக்கிறாருன்னு நம்ம வச்சுப்போம். ஸோ 38% வாக்கு வங்கிகள் ஏடிஎம்கேக்கு கன்ஃபார்மாக இருக்குது. அதுலேயும் முக்கியமாக 36% போன தடவை ஆட்சியை பிடிச்ச டிஎம்கேக்கு ஒரே ஒரு 1% வரவா இப்போ தேமுதிக வந்திருக்கு கூட 37. அதில் ஒரு 4% பிரித்தாலும் 33 தான் அவங்களுக்கு வரும். ஸோ 4% 5% ஓட்டு வித்தியாசத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை பிடிப்பது உறுதி. இல்லை, நீங்கள் அப்படி நினைக்கிறீங்க. ஆனால் நீங்கள் எக்ஸிட் போல்லாம் பார்க்க போனீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 தவிர 2 நிறுவனம் தவிர மற்ற நிறுவனங்கள் எல்லாமே திமுக ஆட்சியை பிடிக்கும். அதாவது பார்டரில் கூட பிடிக்கலாம். இன்னொன்று, தனி மெஜாரிட்டி இருக்குமா இல்லையா எல்லாமே நீங்கள் விட தெரிஞ்சிடும். அதாவது நான் தான் ஆரம்பத்தில் நம்ம ஒரு இதிலேயே சொல்லியிருந்தேன், நான் தனி மெஜாரிட்டி என்பது சாத்தியமல்ல இந்த தேர்தலில். புரியுதுங்களா? எது ஆட்சிக்கு வந்தாலும் கூட்டணி ஆட்சி தான், அதில் மாற்றமே கிடையாது. திமுகலாம் கூட்டணி ஆட்சிக்கு ஒத்துக்குவாங்களா? ஒத்துக்க மாட்டாங்க. அவங்களுக்கு மிரட்டியே கூட்டணியை வச்சு இது பண்ணியே மிரட்டி தான் பழக்கம் அவங்களுக்கு. அதனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயித்து கூட்டணி ஆட்சி அமைக்க போவது உறுதி. இதை தான் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஆனால் மீடியாவுக்கு இவங்க பத்திரிகைக்காரங்க சொல்கிறாங்க இந்த கணக்கெடுப்பு எதுவுமே உண்மையல்லன்றதை நீங்கள் அந்த நியூஸை பார்த்தவொடனே தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இன்றைக்கி ஒரு நியூஸு, நாளைக்கு ஒரு நியூஸு. முதல் நாள் திமுகன்னாங்க, அடுத்த நாள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சி பிடிக்கும்னாங்க, அதுக்கு அடுத்த நாள் 120 தொகுதியில் விஜய் அவர்கள் தனிப்பெரும்பான்மையோடு ஜெயிப்பார்னு சொல்ல. இப்படி மாறுதலாக தான் சொல்லியிருக்காங்களே தவிர யாருமே கன்ஃபார்ம் பண்ணி சொல்லலை. புரியுறதுங்களா? இவங்க தான். ஏன்னா அவங்களுக்கே குழப்பமாக இருக்குது இந்த தேர்தல். இப்போ விஜய் ஆனால் ஒரு 10% ஓட்டை விஜய் பிரிப்பாருன்றது ஒண்டி கன்ஃபார்ம். ஏன்னா அவருடைய இளைஞர் பட்டாளம் நிச்சயமாக ஒரு ஓட்டு சதவீதத்தை பிரிக்கும். இன்னொன்று நீங்கள் இல்லைன்னா, இந்த முந்தைய விஜயகாந்த் நிற்கும் பொழுது எல்லாரும் சொன்னாங்க, நம்ம பார்க்கும்போதுலாம் விஜயகாந்த் ஓட்டு போட்டோன்றாங்க. அது மாதிரி இந்த தடவை பார்த்தீங்கன்னா நம்ம சந்தித்த பல பேர் விஜய் கோட்டு போட்டோம், விசில் கோட்டு போட்டோம் பல பேர் சொல்றாங்க. ஆனா வாக்கு சதவீதம் கன்வெர்ட் ஆகுமா அப்படின்னு தெரியும். அதாவது முதல் தடவை விஜயகாந்த் நிற்கும் போதே அதே மாதிரி தான் நீங்க சொன்னாங்க. அந்த மாநாடு கூடும்போது கூட அவ்வளவு கூட்டம் நிச்சயமா விஜயகாந்த் ஆட்சியை பிடிப்பாருன்னு தான் சொன்னாங்க. ஆனா என்ன நடந்தது? அவரை தவிர வேற யாருமே ஜெயிக்க முடியலை. புரியுறதுங்களா? அந்த சூழ்நிலை தான். ஒரு நடிகர் என்றதற்காக கூட்டம் கூடுவதை வைத்து ஒரு தேர்தல் இதுவை நம்ம அமைக்கக்கூடாது. இல்லை, நீங்கள் மிச்ச நடிகருக்கு வந்த கூட்டத்தை விட இவருக்கு கூட்டம் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி நம்ம ஒத்துக்கணும். இல்லை, நம்ம மறுக்க முடியாது. அதாவது இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா 1% 2% அவர் மேலே ஒரு
அபிமானம் இருக்குது. அதாவது வந்து சின்ன பையன் அவனை இந்த பாடுபடுத்துகிறாங்களே அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. ஆனால் வந்து அதை வந்து எல்லா இடத்துலையும் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. இப்போ கிராமங்கள் தோறும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த சூரியனுக்கு போடுறவன் சூரியனுக்கு தான் போடுவான். அதுலேருந்து நீங்கள் அவன் புள்ள சொன்னாலும் சரி, அவன் அப்பா தங்கச்சி இப்போ இதில் தான் வீட்டில் பசங்கள்லாம் சொல்லி அப்பாக்களை மாற்றுறாங்கலாம் சொன்னாங்க. இல்லை, அதெல்லாம் நடக்காத காரியம். ஏன்னா அவன் கை வந்து அந்த இடத்த விட்டு எங்கேயுமே போகாது. புரியுறதுங்களா உங்களுக்கு? ஏடிஎம்கேவாக இருக்கட்டும், டிஎம்கேவாக இருக்கட்டும், அவன் வந்து அந்த கட்சி நான் ஏடிஎம்கேங்கிறா சரி, என் பிள்ளை விஜய்க்கு போட்டால் நான் போடணும்னு அவசியமா? என் கட்சியை நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு தான் சொல்லுவான். புரியுதுங்க உங்களுக்கு? அதனால் அதை வச்சு நம்ம இது பண்ண முடியாது. இப்போ வந்து திருச்சி தொகுதியில் விஜய் நிற்கிறாருக்கு. திருச்சி இதில் அங்கே வந்து இன்றைக்கோ இருதயராஜ் அவர் வந்து அந்த தொகுதி செலக்ட் பண்ணதுக்கு என்ன காரணம்? அந்த காந்தி மார்க்கெட்டு பக்கத்தில் இருக்கிறதுலாம் ஃபுல்லாக கிறிஸ்டியன்ஸ் ஓட்டு. அந்த கிறிஸ்டியன்ஸ் ஓட்டு பெரம்பூரும் அப்படிதானே, பெரம்பூரும் அப்படிதான். அந்த கிறிஸ்டியன்ஸ் ஓட்டை பிரிக்கணுன்றதுக்காக தான் இப்போ வந்து அங்கே விஜய் வந்து களம் கண்டது. அந்த கிறிஸ்டியன்ஸ் ஓட்டு இப்போ பிரியவை இன்றைக்கோ இருதயராஜுக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட்டு தான் அங்கே. புரியுறதுங்களா? அதனால் இந்த இதை வச்சு நம்ம இது பண்ண முடியாது. ஆனால் திமுக மீது மக்களுக்கு இருக்கும் அதிருப்தி, அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து பஸ் ஸ்டாண்டெல்லாம் அவுட்டரில் போயிடுச்சு. இன்னைக்கு போகிறவன் பூரா எல்லாருமே கத்துறான். பஸ் ஸ்டாண்ட் எங்கே இருக்குது, டவுன் எங்கே இருக்குன்னே தெரியல. 10 கிலோமீட்டர் போய் இதெல்லாம் நம்ம சொல்கிறோம். இதெல்லாம் எலெக்ஷனில் இம்பேக்ட் ஆகுமான்றது. இம்பேக்ட் நிச்சயமாக ஆகும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ சமீபத்தில் 5000 ரூபா கொடுத்தாரு. அதுக்கு ஏதாவது பவர் ஏதாவது காட்டினாங்களா? மக்கள் இல்லவே இல்லை. ஏன்னா அவங்க எதிர்பார்த்தது 200 சீட்டுக்கு மேலே நம்ம ஜெயிப்போம். 180 190 எல்லாரும் வந்து 200 சீட்டு 300 சீட்டுன்னு கூட சொல்லலாம் சார். புரியுறதுங்களா? அவங்க இதுக்கு வந்து அவங்களோட இதுக்கு வந்து அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் வந்து அதுக்காக அது அப்படியே நடந்துடும்லாம் சொல்ல முடியாது. இப்போ ஜெயலலிதா கூட ஒரு எம்பி தேர்தலில் 40க்கு 40 தான் சொன்னாங்க. ஆனால் அவங்க சொன்னபடி 37 ஜெயிச்சு காட்டினாங்க. அதான் நான் இல்லைன்னு நான் சொல்ல வரல. புரியுறதுங்களா? அதனால் இதை வந்து ஒரு இன்ஃபேக்ட் இதுவாக எடுத்துக்க முடியாது. இந்த தடவை எனக்கு தெரிஞ்சு இப்போ பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு 5 நாள் வந்து காட்பாடி தொகுதியில் பிரச்சாரம் பண்ணினேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற வேட்பாளர் ராமுவுக்கு. போன தடவை அவர் வந்து 700 ஓட்டு வித்தியாசத்தில் தான் அவர் துரைமுருகன் கிட்ட தோத்தார். தோக்கலை. ஆனால் தபால் ஓட்டுன்ட்டு கடைசி 2 மணி நேரம் நிறுத்தி வச்சு துரைமுருகன் வெற்றி பெற்றதாக அனௌன்ஸ் பண்ணேன். ஆனால் இந்த தடவை நான் போயிருக்கும்பொழுது அங்கே கிட்டத்தட்ட 18-20 கிராமங்களில் ஒரு சவரில் கூட துரைமுருகன் பேரே கிடையாது. எல்லாருமே ராமுன்னு தான். போன தடவை ஒரு தோக்கலைன்ட்டு பெண்களே சொல்லுது. அந்த அளவுக்கு திமுக மேலே ஒரு வெறுப்படையும் இது இருக்குது. புரியுதுங்களா? இல்லை, நீங்கள் திமுக மேலே இவ்வளோ வெறுப்பு இருந்ததுன்னா மொத்தத்துக்கு அதிமுக ஜெயிக்கணும் இல்லை இன்னைக்கு? எது அப்போ இந்த இவர் விஜய் பிரிக்கிற ஓட்டு யாரோட ஓட்டை பிரிக்கிறாருன்றது யாருக்கும் புரியல. விஜய் பிரிக்கிற ஓட்டு முக்கால்வாசி எதுன்னு பார்த்தீங்கன்னா திமுகவோட கூட்டணி ஓட்டு தான். இப்போ திருமாவளவன் கூட இல்லை, நீங்கள் சொல்கிறது விடுதலை சிறுத்தைகளோட ஓட்டை பிரிக்கலாம். அது சரி. வந்து சீமானோட. ஆனால் இன்னொன்று இருக்குல்ல, நீங்கள் திமுகவுக்கு எதிராக ஓட்டு போடுறவங்க இருக்காங்க இல்லையா, அது 3 ஸ்பிளிட் ஆகுதுல்ல. அது ஸ்பிளிட் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா அரசாங்க ஊழியர்களை வந்து இவங்க வந்து சமாதானப்படுத்திட்டதாக சொல்கிறாங்க. ஆனால் பாதி பேர் இன்னும் சமாதானம். இந்த ஜாக்டோ ஜியோ சங்கம் உண்டு, அது திமுகவோட ரைட் ஹேண்டு. சும்மா போராடுற மாதிரி போராடுவாங்க, உடனே போய் கேக் ஊட்டி ஒன்று சேர்ந்துருவாங்க. அவங்க ஒட்டி தான் இது பண்ணுவாங்க. மற்ற யூனியன்லாம் வந்து எதுவுமே வந்து இது பண்ண. இன்றைக்கி போக்குவரத்து துறை எடுத்துக்கிட்டிங்கன்னா 175% அடிச்சு சொல்கிறேன். போக்குவரத்து ஊழியர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் வாக்களிச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் அவ்வளோ கடுப்பாக அந்த திமுக யூனியனில் இருக்கிறவங்களே சொல்கிறாங்க, என் குடும்பமே ஓட்டு போடாது திமுகவுக்கு, அவ்வளோ துரோகத்தை நாங்கள் அனுபவிச்சிருக்கோம் அவங்களால அப்படின்னு அவங்களே சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த நர்ஸு, மாநகராட்சி ஊழியர்கள் பார்த்திங்கன்னா திருமாவளவன் சொல்கிறதுனால உடனே அவர் பேச்ச கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இங்கே மெட்ராஸை பொறுத்த வரைக்கும் திருமாவளவன் மொத்தம் கிடையாது. அவங்க இது பூவை ஜெகன்மூர்த்தி இருக்காரு. ஏன்னா ஆம்ஸ்ட்ராங் இது வந்து ஒரு பெரிய அலையாவே அடிச்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ஆம்ஸ்ட்ராங்கோட மனைவி வேற இங்கே திருவிக்கா நகரில் அவங்க நிற்கிறாங்க. இப்போ அவங்களோட அலையும் வந்து எஸ்சி ஓட்டில் பிரியுது. ஸோ திருமாவளவனோட ஓட்டே முழுசாக வந்து திமுக குழுமான்றது சந்தேகம். புரியுதுங்களா உங்களுக்கு? அதனால ஏற்கனவே காங்கிரஸுக்கும் திமுக ஒரு தொண்டர்களுக்கு எந்த அளவுக்கு இன்னைக்கு தெரியும். சமீபத்தில் கூட இந்த ஆலந்தூர் தொகுதியில் பார்த்தீங்கன்னா சரவணன் ஒரு இடத்துல ஓட்டு கேட்டு போயிருந்தாரு. அந்த இடத்துல ஒரு காங்கிரஸ் மாவட்ட தலைவர் அவர் என்ன சொல்றாருன்னா, 2 தடவை ஜெயிச்சா தாமோதரன் ஒரு தடவை கூட என் ஏரியா பக்கம் வந்ததில்லை, நான் தான் அதிகமாக வச்சு ஓட்டு வாங்கி கொடுத்தேன் இங்கே. ஆனால் இந்த தடவை என்னுடைய ஓட்டு என் கட்சி என் பதவியை விட்டு என்னை தூக்கினாலும் சரி, கட்சியை விட்டு தூக்கினாலும் சரி, நான் வேலை பார்க்க போகிறது சரவணனுக்கு தான்ட்டு அவர் அடித்து சொல்கிறாரு. அப்போ அந்த அளவுக்கு வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட் உங்களுக்கு இருக்குது. புரியுதுங்களா உங்களுக்கு? இன்றைக்கி வந்து கிறிஸ்டியன்ஸ் வந்து இது பண்ணி இது பண்ணுறாதுங்கன்னா அதெல்லாம் நடக்காத காரியம். ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து எல்லா வரிகளுமே உயர்த்தப்பட்டிருக்கு. இப்போ சென்னையில் தபால் ஓட்டில் இப்போ லேட்டஸ்டாக தபால் ஓட்டில் வந்து 2 தபால் ஓட்டு, 2 திமுக, அதிமுக 1, மிச்சம் 2 பேரும் சைபர்னு வந்திருக்கு தபால் ஓட்டில். இப்போ தபால் ஓட்டில் வந்திருக்கலாம். அதான் தபால் ஓட்டு அது எப்போதுமே வந்து டிஎம்கே ஃபேவரேட்டே தான் வரும் ஒவ்வொரு தேர்தல்லையும்.
ஏன்னா வந்து அவங்க அரசாங்க ஊழியர்கள் வந்து இப்போ இந்த டீச்சர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன தான் அடி வாங்கினாலும் அவங்க திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. ஏன்னா முதல்ல அவங்களுக்கு சம்பளத்தை நிறைய சம்பளம் உயர்த்தினது அவங்க தான் திமுகவுக்கு அவங்களுக்கு உயர்த்தியிருந்தே கருணாநிதி தான் முதல்ல. அதனால அவங்களுக்கு வந்து இது கிடையாது. இதை வச்சு நம்ம வந்து அதாவது 5 ரவுண்டுக்கு மேலே போனோம் தான். ஆமாங்களா? ஒரு மணி நேரம் ஆகும்னு வச்சு, 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும். கொஞ்சம் கொஞ்சம் உயருது 3 4 இப்படியே உயரும். இப்போ இன்னைக்கு 2 திமுக இருக்கிறது, நாளைக்கு வந்து அண்ணா திமுக 3க்கும் போகலாம், இது 2க்கும் வரலாம், சான்சஸ் இருக்கு. ஆமா, தபால் ஓட்டை முழுக்க வச்சு நம்ம சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. ஏன்னா வந்து மக்களோட இதுதான் தெரியும். இன்னைக்கு கிராமத்திலே பார்த்தீங்கன்னா திமுக மேலே அதிருப்தி அதிகமாக இருக்கு. இப்போ தஞ்சாவூரில் கூட இந்த நெல் கொள்முதல் இதில் வந்து நிறையா நெல்லெல்லாம் நனைஞ்சு போய் விவசாயிகள் ரொம்ப இதாக இன்னைக்கு கூட போட்டிருக்காங்க ஒரு ஊரில். அந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. அதனால திமுக வந்து அவர்கள் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றாதது ஒரு பக்கம், இன்னொன்று வந்து அவர்கள் ஆட்சியில் செய்த குளறுபடிகள். அதாவது வந்து இந்த வரியை உயர்த்திந்து இன்னைக்கு ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா எல்லா பஸ் ஸ்டாண்டு, உங்கள் காரைக்குடி நகராட்சியில் கூட அப்படி தான் பண்ணியிருப்பாங்க. மாநகராட்சியில் அந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே இருக்கிற கடைகள்லாம் இன்றைக்கி 20,000 ரூபா வாடகையெல்லாம் 35,000 40,000 டேக்ஸ் எல்லாத்தையும் ஏற்றிட்டாங்க. இன்றைக்கி மெட்ராஸில் பார்த்தீங்கன்னா கோயம்பேட்டில் வரி எல்லாத்தையும் ஏற்றிட்டாங்க, வீட்டு வரியிலேருந்து எல்லாத்தையுமே. ஸோ இதெல்லாம் மக்களுக்கு வந்து மேலே அதிருப்தியை தான் உண்டாக்கியிருக்கு. புரியுதுங்களா? அதனால் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமாக ஆட்சி அமைக்கும் என்பது இது ஒரு பொய்யான தகவல். அவங்க என்ன நினைக்கிறாங்க, இல்ல அப்படி ஆட்சி அமைச்சாலும் ஆட்சி அமைக்கிறது யாரும் நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியாது. அதான் மெஜாரிட்டி, ஃபுல் மெஜாரிட்டி வருமா இல்ல இழுபறியில நிக்குமா அப்படிங்கிறது தான். மெஜாரிட்டியா வந்தாலும் அப்படியே என்ன தான் இவங்க முயற்சி பண்ணி எவ்வளவு பணத்தை செலவு பண்ணி ஏதாவது இது பண்ணி இருந்தாலும், புரியுதுங்களா? ஒரு தடவை காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் திமுக அதிகமாயிட்டு தான் இருக்கு. அதிமுக அதிலே இருக்கு. இவங்க 2 பேரும் ஒன்றும் கிடையாது. நாம் தமிழர் ஒன்றும் இல்லை, தாவேகா ஒன்றும் இல்லை. திமுக மட்டும் அதிகமாகிட்டு இருக்கு. அதுதான் தபால் ஓட்டு எப்போதுமே திராவிட முன்னேற்ற கழகம் அதிகமாகும். ஆனால் பின்னாடி வரும் போகிற ஜனங்க ஓட்டு தான் அதோட இது முக்கியம். புரியுதுங்களா? அதாவது இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பத்துலேருந்தே வந்து இந்த தொழிற்சங்கங்களை கொஞ்சம் கவனிக்காமல் இருந்துட்டாங்க அவங்க. புரியுதுங்களா? ஆனால் அவங்களுக்கு வந்து திமுக மாதிரி ஹேண்டில் பண்ண தெரியல தொழிற்சங்கங்களை. இப்போ வந்து போக்குவரத்து துறையில் போன தடவை எடப்பாடி பீரியடில் 15% இன்க்ரிமெண்ட் தரதா சொன்னாங்க. அதை டிஎம்கேவும் ஒத்துக்கல, கம்யூனிஸ்ட்டும் ஒத்துக்கல. ஆனால் இந்த தடவை 6%க்கு டிஎம்கே கழுத்து போட்டு வந்திருக்கான். கம்யூனிஸ்ட் வெளியில் கொடி புரிக்கிறோன்ற பேரில் வெளியில் உட்காந்துருக்கான். ஆனால் இப்போயும் அவங்களுக்கு தான் அவங்க இந்த யூனியன் வந்து 2 ஆதரவு தெரிவிக்குது. இப்போ வந்து இவங்களோட மென்டாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுகவோட இது எப்போதுமே தான் ஜெயிக்கலன்றதை பற்றி அவங்க கவலைப்பட மாட்டாங்க. அதாவது அந்த ப்ரெஷர், தே வில் கிவ் த ப்ரெஷர். அதாவது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நிச்சயமாக நாங்கள் செய்வோம் அப்படின்னு அங்கே இருக்கிற ஆளுங்களும் அவங்கள தூண்டி விடுவாங்க. நிச்சயமாக நடக்கும், நீ கவலைப்படாமல் நம்ம இதுக்கே ஓட்டு போடு, நிச்சயமாக நம்ம நடக்கும் அப்படின்ற ஒரு மனப்பான்மை உருவாக்கி அவங்க ஓட்டு வாங்குறது அவங்களுக்கு வந்து கை வந்த கலை. அந்த ட்ரிக்ஸ் எல்லாம் அதிமுகவுக்கு தெரியாது. புரியுதுங்களா? அதனால் இதை வந்து 5 இடங்கள் தபால் ஓட்டில் 5 இடங்கள் மொத்தம் 6 இடங்கள் இப்போ வரைக்கும் வந்துகிட்டு இருக்கு, கொஞ்சமாக வந்துகிட்டு இருக்கு. நீங்கள் நம்ம சொன்ன மாதிரி தபால் ஓட்டில் பொதுவாகவே திமுக வரதுக்கான வாய்ப்புகள் வரதான் வரும். அதை வச்செல்லாம் நம்ம இது பண்ணவே முடியாது. புரியுதுங்களா? 7 இடங்கள்ல தாவேகா 1 முன்னிலை வந்திருக்கு. தாவேகா 1 முன்னிலை இருக்கு. 9 இடங்கள்ல 7 இடங்கள் திமுக முன்னிலையில் இருக்கு. ஒரு இடம் அதிமுக, ஒரு இடம் தாவேகா முன்னிலையில் இருக்கு. தாவேகா ஒரு இடம் என்னன்றது இன்னும் தெரியல, முழுமையாக தெரியல. இப்போ கிடையாது. இப்போ நீங்க கேட்ட மாதிரி திடீர்னு வந்து தனி மெஜாரிட்டி யாருக்கும் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க. தாவேகா ஒரு 15 சீட்டு பிடிக்குது. தாவேகா அதிமுக பிஜேபி கூட்டணி எல்லாம் சேர்ந்து தாவேகாவை கூப்பிட்டு ஒன்று சேர்த்து ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. புரியுதுங்களா? ஏன்னா தாவேகாவை பொறுத்த வரைக்கும் வந்து நிச்சயமாக என்ன தான் திமுகவோட கூட்டணி சேர முடியாது. அப்படி சேர்ந்தாருன்னா அதோட விஜயோட இதுவே அவுட்டு. அவங்க தொண்டர்களை ஏற்றுக்க மாட்டாங்க. அதிமுக கூட கூட்டணி வச்சு அவங்க துணை முதலமைச்சர் பதவி வாங்கினாலும் இது பண்ணுறதுக்கு இல்லை. அதனால் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தபால் ஓட்டு இதை வச்செல்லாம் எதுவுமே சொல்ல முடியாது. இது எப்போதுமே தபால் ஓட்டுன்றது அது ஆரம்ப காலத்துலேருந்தே வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தபால் ஓட்டில் தாவேகா ஒரு இடங்கள் வந்து பெரிய விஷயம். அது பெரிய விஷயம். அதாவது வந்து இன்றைக்கி சேர்ந்த சில பசங்க வந்து ஒரு திமுக மேலே அதிருப்தியில் உள்ளவர்கள் அதில் போட்டிருக்காங்க. அதேமாதிரி அதிமுக தொழிற்சங்கத்தில் இருக்கிறவங்க அதிமுக போட்டிருக்காங்க. ஆனால் திமுகன்றது அந்த ஆசிரியர்கள் இவங்கெல்லாம் வந்து என்றைக்குமே வந்து தபால் ஓட்டு இதுவாக இருக்குது. அதனால் வந்து இதை வச்சு நம்ம வந்து கணிக்கவே முடியாது. பாப்பா, ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக என்ன நிலைமை என்னன்னு தெரியும். இன்னும் ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மணிக்கெல்லாம் நமக்கு ஓரளவுக்கு கிளியர் கட் வராது. ஆமாம்,
5 ரவுண்டுக்கு மேல கூட வந்து லீடிங்ல வந்து ஆமாமா, நிறைய பேர் இருக்காங்க. நீங்க போன தேர்தல்ல மோடி 4 ரவுண்ட்ல பின்னால பின்னாடி இருந்தாரு. ஆனா 4வது ரவுண்டுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் வந்து தூக்கி எங்க போனாருன்னு தெரியும், அந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்குது. அதனால வந்து இதெல்லாம் நம்ம வந்து இதை வச்சு தான் திமுக ஆட்சி அமைக்கும்லாம் சொல்ல முடியாது. பாப்பா என்ன தொடர்ந்து பேசலாம். இதை ஒரு மணி நேரத்துல என்னன்னு தெரியும்.